மாட்டு பண்ணையை வந்துட்டு வணிக ரீதியாகவும் வந்துட்டு நீங்கள் செயல்படுத்த வேண்டும். அதாவது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, வரவு செலவு கணக்குகளை வந்து நீங்கள் கரெக்டாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு ஒரு ஆள் போட்டோ இல்லை நீங்களே பண்ணுறதுனாலும் பண்ணுங்க. இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணும்போது கரெக்டான திட்டமிட்டு ஒரு வணிக ரீதியாக நீங்கள் பிஸ்னஸோடைய மைண்ட் செட்டோடு நீங்கள் வந்துட்டு அதை பார்த்து அதை வந்துட்டு கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி அதிகாலையில் மற்றும் மாலையில் நீங்கள் அதிகமாக உணவளிக்கிறது மூலிமா ஆடுகளுடைய வளர்ச்சி வந்துட்டு நீங்கள் அதிகமாக வந்துட்டு மேம்படுத்தலாம். அதே மாதிரி ஆட்டுக்கறி மட்டும் இல்லாமல் இந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பால், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடுகளுடைய குட்டி ஆடு, அதே மாதிரி அதனுடைய உரங்கள், இதுகளை வந்துட்டு நீங்கள் அதிகமாக வெளியே நீங்கள் செல் பண்ணும்போது இன்னுமே எக்ஸ்ட்ரா வந்து ஜென்ரேட் ஆகும் ரெவென்யூ அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த வீடியோவோட ஃபைனலுக்கு வந்துடுறோம். இந்த வீடியோவோட முடிவில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நான் சொல்லியிருந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சரியான முறையில் நீங்கள் திட்டமிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஆடு வளர்ப்பு அப்படிங்கிறது லாபகரமான தொழிலாக தான் வந்துட்டு இருக்கும். இதில் நல்ல இனங்களை வந்துட்டு நீங்கள் தேர்வு செய்யணும். இதுதான் மேட்ரு. அதேமாதிரி புத்திசாலித்தனமாக வந்துட்டு அதுக்கு வந்து ஃபீட் பண்ணணும், அதாவது உணவளிக்கணும். அதேமாதிரி நோய் தடுப்பு முறைகள் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இங்கே ஃபாலோ பண்ணணும். அதேமாதிரி சந்தையை வந்துட்டு சரியாக அணுகி எந்த டைமில் மார்க்கெட் பண்ணால் கரெக்டாக நம்மளுடைய ஆடு வந்துட்டு நம்ம கணிச்ச வந்துட்டு தொகையை வந்துட்டு பெற முடியும் அப்படிங்கிறத கரெக்டாக பிளான் பண்ணி ஆடுகளை வந்துட்டு விற்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அரசு மானியங்களை வந்துட்டு நான் சொன்ன மாதிரி கரெக்டாக வந்துட்டு கரெக்டான டைமில் கரெக்டாக நீங்கள் வந்துட்டு பயன்படுத்தணும். இது போன்ற முறைகளை வந்துட்டு பின்பற்றினா நீங்கள் ஒரு சிறிய அளவிலேருந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்துட்டு வளர்ந்து லட்சக்கணக்கில் வந்துட்டு வருமானம் அப்படிங்கிறத ஈட்ட முடியும். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் ஒரு சீக்ரெட் சொல்கிறேன்னு சொன்னேன், லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத. அது என்ன சீக்ரெட்னா, நீங்கள் எந்த பகுதியில் ஆடுகளை வந்துட்டு ஆடுகளை வளர்க்க போகிறேன்னு நினைக்கிறீங்களோ அந்த சரௌண்டிங்கில் எந்த ஆடு மூவ் ஆகுதுன்னு வந்து பாருங்கள். அந்த மூவ் ஆகிற ஆடை வந்துட்டு சூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய சரௌண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா தலைச்சேரி ஆடு மூவ் ஆகுதா, இல்லை வந்துட்டு போயர் ஆடு மூவ் ஆகுதா, இல்லை வந்துட்டு வெள்ளாடு மூவ் ஆகுதா, இல்லை செம்மறி ஆடு மூவ் ஆகுதான்னு பாருங்கள். இல்லை குறும்பாடு மூவ் ஆகுதா, இல்லை அது எந்த ஆடு மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். எந்த ஆடை வந்துட்டு மக்கள் வந்துட்டு அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்க, எந்த ஆட்டு கறியை வந்துட்டு மக்கள் அதிகமாக சாப்பிட்றாங்கன்றத பாருங்கள். அதை பார்த்து அந்த ஆடை சூஸ் பண்ணி நான் மேலே சொன்ன எல்லா விஷயத்துக்கும் அப்படியே அந்த ஆடுகளுக்கு அந்த மெத்தட் அந்த ஆடுகளுக்கு பிளேஸ் பண்ணி நீங்கள் ஆடு வளர்க்குறது மூலிமா கண்டிப்பாக நீங்கள் லட்சக்கணக்கில் வந்துட்டு சம்பாதிக்க முடியும். இதுதான் நான் சொன்ன சீக்ரெட். ஓகேங்களா? இதுதான் நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. இந்த சீக்ரெட்டை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களால் ப்ராஃபிட் அப்படிங்கிறது அடைய முடியும். இதுல முக்கியமான ஒரு பாயிண்டா வந்துட்டு நான் தீவன மேலாண்மையை நான் சொல்லியிருந்தேன். தீவன மேலாண்மையை சரியா நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிறத. அப்படி தீவன மேலாண்மையை சரியா கொடுக்கறது, எந்த தீவனத்தை எந்த டைம்ல கொடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ரைட் சைடில் இருக்கிற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க பார்க்குறேன்.